அன்பான நேயர்களே வணக்கம். நான் உங்கள் ஜே.என்.எஸ். செல்வன். இன்றைக்கி தானம்னா என்ன, தர்மம்னா என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதாவது கார்த்திகை மண்டபத்தின் முன்பாக ஒரு 50 பேர் நாங்கள் உட்காந்துருக்கோம். திடீர்னு கூட்டம் பயங்கரமாக வந்துருச்சு, ஆயிரக்கணக்கில் கூட்டம் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த கூட்டத்தை வரிசைப்படுத்தி எங்களை முதல் வரிசையில் வச்சிடறாங்க. 50 பேரும் முதல் வரிசையில் இருக்கோம். அதுக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு 5-6 நிமிடங்களில் பல்லாயிரக்கணக்கான கூட்டம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பின்னால் பக்தர்கள், அவ்வளோ பக்தர்கள் அந்த கார்த்திகை மண்டபத்தில் 1000 பேர் அரோகரா 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 அரகர 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 அரோகரா அப்படின்னு சொல்கிறாங்க. மெய் சிலிர்க்கும் அந்த சவுண்டை கேட்கையில் அப்படியே ஒரு பக்தி மக்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி விடாது. அப்போது பார்த்திங்கன்னா தகன்னு தங்கம் மாதிரி பலன்னு ஒரு கனத்த உருவம் நெத்தியில் பட்ட மண்டையிலையும் பூசிக்கிறார், உடம்பெல்லாம் பூசிக்கிறார். இப்படி ஒரு 10 அதிகாரிகள் புடைசூழ அப்படியே அமர்ந்துறார் அந்த மேடையில். நாங்கள்லாம் கீழே உட்காந்துருக்கோம். அனைவரும் பார்த்திங்கன்னா அவங்க தலைக்கு மேலே அரோகரான்னு அவரை கும்பிட்றாங்க. இது பழனியில் கார்த்திகை மண்டபம்ன்றது பழனி முருகனுக்கு பின்னால் இருக்கு. அந்த பகுதியில் நடந்த ஒரு விழாவில் உள்ள விஷயம். நான் நேரில் இருந்த விஷயத்தை உங்களுடன் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். அப்போ தானம்னா என்ன, தர்மம்னா என்ன அப்படின்றதை படி ஒரு முக்கிய பிரமுகர், ஆன்மீக திருவுருவர் சொல்கிறார். அதை சொல்ல வருகிறேன். அவர் பார்த்திங்கன்னா அந்த மேடையில் உட்கார்றாரு. முழு விபூதி அப்படியே ஜவ்வாது மணக்குது. அந்த 1000 பேருக்கும் மனத்திற்கும் போருக்கு அப்படி ஒரு மனம். அந்த ஒரு முடிசூடா மன்னனை பார்க்குறதுக்கே ஒரு பெருமையாக, புகழாக, ஆன்மீகமாக, அப்படி ஒரு பக்தி. நாங்களும் சேர்ந்து அப்படியே அவரை பார்த்துக்கிட்டே இருக்கோம். அப்பாப்பா என்ன தேஜஸ்! அந்த இடம் முழுக்க பார்த்திங்கன்னா முருகனே நேரில் உட்கார்ந்தது மாதிரி இருக்குது. அவ்வளோ ஒரு ஜொலிப்பு. அப்படியே பார்க்குறாரு, இந்த பக்கம் பார்க்குறாரு, அந்த பக்கம் பார்க்குறாரு, இப்படி பார்த்துடுறாரு. அந்த மாலை நேரத்தில், மலை உச்சியில், அந்த சாயங்கால நேரத்தில் ஜவ்வாதும் விபூதியும் மனமும் அப்படியே குழுன்னு மணக்குது. அதை பார்க்க, அதை கிரகிக்கையில் தான் தெரியும் அந்த அற்புதம். அப்படி ஒரு பக்தி. பக்தர்களால் 64வது நாயன்மாராக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு போற்றுதலுக்குரிய தமிழ் சமுத்திரம், மேன்மைமிக்க ஆன்மீக சுடரொளி தெய்வ திருமுருக கிருபானந்த வாரியார் தான் அந்த முன்னால் உட்கார்ந்துருக்காரு. அப்படி ஒரு பேர் கிடைத்தது எனக்கு. அவரை பார்க்கும் பாக்கியம் கிடைத்தது. அந்த திருக்கோவிலில் நான் பார்த்தேன். கடந்த 25 ஆண்டுகள் இருக்கும். அது உட்கார்ந்த உடனே விபூதி பையை திறந்து மீண்டும் அப்படியே சொல்லிவிட்டு நெத்தியில் பூசுகிறாரு, தலையில் பூசுகிறாரு, உடம்பெல்லாம் பூசுகிறார். அதெல்லாம் பார்க்க ஒரு த்ரில்லு. அடே அப்பா, இவர் தான் கடவுளோ அப்படின்னு நினைக்க தோணுது எங்களுக்கு. அவ்வளோ பேர் அப்படியே சவுண்டே இல்லை. ஒரு குண்டூசி விழுந்தால் கூட அந்த சவுண்டு கேட்கும் அப்படிம்பாங்கள்ல, அது மாதிரி அப்படியே ஒரு அமைதி அந்த மலை மேலே பழனியில். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு பாடுறார். ஃபஸ்ட்டு அதைத்தான் பாடுறார். எல்லா இடத்துலையும் அதை தான் பாடுவார்னு நினைக்கிறேன். அந்த முன்னால் அமர்ந்திருந்த எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் அப்படியே கண்ணை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு ஆன்மீக ஒளி. அதை முடித்த உடனே எதிர்புறமாக அமர்ந்திருந்த நாங்கள் ஒரு 50 பேருக்கு மேலே நான் கூட்டிகிட்டு போன பக்தர்கள் அமர்ந்திருந்தாங்க. அதுக்கு முன்னால் நானும் உட்கார்ந்துருந்தேன். தானம்னா என்ன, தர்மம்னா என்ன, நீ எந்திரி சாமி அப்படின்றார். என்னை சாமின்னு சொல்கிறார். நம்ம அவ்வளோதான் ஆடி போயிட்டேன். ஏன்னா அந்த காலகட்டத்தில் என்ன தெரியும், நான் மிகவும் கூச்ச சுபாவமுடையவன். அடுத்தவர்கிட்ட பேசவே மாட்டேன், அடுத்த ஃபேஸை கூட பார்க்க மாட்டேன். அப்படி இருந்த என்னை அந்த சாமி கேட்ட உடனே, ஆஹா முருகா இது என்ன விளையாட்டு அப்படின்னு மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படியே எழுந்து நின்று, சாமி வணக்கம், சொல்லு தம்பி, தானம்னா என்ன, தர்மம்னா என்ன, உனக்கு தெரிஞ்சது சொல்லு அப்படின்னார். சாமி, இந்த மகத்துவமான இந்த பல்லாயிரக்கணக்கான கூட்டத்தில் அதை உங்களுடைய வாயினால் கேட்டால் தான் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்மீக பக்தி இன்னும் ஜொலிக்கும். அதனால்
நீங்களே சொல்லுங்கள் சாமி அப்படின்னு. சபாஸ், பலே பலே, உட்கார். அப்போத்தான் உயிர் வந்துச்சு எனக்கு. ஏன்னா எனக்கு தானம்னா என்னென்னு தெரியாது, தர்மம்னா என்னென்னு தெரியாது, அந்த வயதில் தெரியல. அதுக்கு பின்னால் சாமி ஆரம்பித்தார் பாருங்கள், ஒரு அற்புத வியாக்கியானத்தை சொல்கிறார். தானம்னா வேறு, தர்மம்னா வேறு. ஆனால் எல்லாரும் தான தர்மம்ன்றது ஒன்றுன்னு நினச்சிட்ருக்கீங்க. அது தவறு. நாம் இப்போ எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம். கோயிலுக்கு போனோடனே கோயிலில் இடதுபுறமும் வலதுபுறமும் நிறைய பேர் உட்காந்து சாமி சாமின்றாங்க. உள்ளே போயிட்டு வர்றவங்களும் கொடுக்குறாங்க, உள்ளே போகிறவங்களும் கொடுக்குறாங்க. ஒரு 5 பைசா 10 பைசா. அதை அதாவது அதை வாங்கிறதுக்கு பேர் தர்மம். அதாவது அதுக்கு பேர் டைரெக்டாக சொல்லப்போனால் பிச்சை எடுக்கிறது. அவர்களுக்கு 5 பைசாவோ 10 பைசாவோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது தர்மம் அப்படின்றார். ஆனால் இன்றைக்கி 5 பைசாவோ 10 பைசாவோ கொடுத்தோம்னா அவங்க திரும்ப அவங்ககிட்ட இருக்கிற 1 ரூபாயை கொடுத்து நீனே வச்சுக்க சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த தர்மம் பெறவங்க மாறிட்டாங்க. காலம் மாறிடுச்சு. ஏன்னா 25-30 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு அது. அப்போ இது ரைட்டு, தர்மம்னா ரைட்டு, தானம்னா என்ன அதையும் தெரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்கிறார். அதை தெரிஞ்சுக்குங்க புண்ணியவான்களே அப்படின்னு பல்லாயிரக்கணக்கான பேரை பார்த்து வாரியார் சுவாமிகள் அவர் வாயினால் சொல்கிறார். ஏன்னா நம்ம முதல்ல தர்மன்றதை சாமி சொல்லிட்டாங்க. கோயிலில் உட்காந்து இரவல் கேட்குறவங்களுக்கு பேர் அது கொடுக்குறவங்க, அந்த கொடுக்குற பொருளுக்கு பேர் தர்மம் அப்படின்னு. சரி, தானம்னா என்னென்னு சொல்ல வர. ஒரு மிகப்பெரிய பணக்காரன் இப்போ காரைக்குடியிலேருந்து கோயம்புத்தூரை நோக்கி போகிறாரு. அப்போ போயிட்டே இருக்கையில் பல்லடம் அப்படின்ற ஊரில் அப்படியே பார்க்குறாரு, ஒரு போர்டு இருக்குது, அதுக்குள்ளே வண்டியை விடு அப்படின்றாரு. போகிறாரு. போயிட்டு அங்கே உள்ள நிர்வாகி யாருன்னு கேட்குறாரு. அவர் ஐயா என்னையான்னு ஓடியாராரு. அப்போ என்ன பண்ணுறாரு, ஒரு 2-3 பைய நிறைய ட்ரெஸ்ஸு, குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸு வச்சுருக்காரு, பெரியவளுக்கான ட்ரெஸ்ஸும் வச்சுருக்காரு. 50-100 ட்ரெஸ்ஸு எப்போவுமே வச்சுருப்பார் பிறகு அந்த வண்டியில். அதில் குழந்தைலாம் இருந்ததுனால அந்த குழந்தைகளுக்குள்ள ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்றாரு டிரைவர்கிட்ட. எடுத்துகிட்டு போகிறாரு. அதையும் கொடுத்து ஒரு 50 லட்ச ரூபா அதையும் கொடுத்து, இதை இந்த குழந்தைகளுக்கு உங்கள் நிர்வாகத்துக்கு நீங்கள் வச்சு செலவழிங்க அப்படின்றார். நிர்வாகி அப்படியே ஆடி போயிடுறாரு. இது வரைக்கும் யாருமே 50 லட்சம் கொடுத்ததில்லையே, எல்லோரும் 5, 2, 10 இப்படி தானே கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ உடனே இந்த இவர்கிட்ட கிளர்க்கிட்ட கூப்பிட்டு அந்த ரிசிப்ட் புக்கை எடுத்துட்டோம் அப்படின்னு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. சார் உங்கள் பேரை சொல்லுங்கள், உங்கள் முகவரி, உங்கள் தொலை தொடர்புக்கு ஏதாவது நம்பர் இருந்தால் கொடுங்க. அப்போ 30 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போ அதெல்லாம் வேண்டாம், நீங்கள் அந்த குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருங்க. இந்த நான் கொடுத்த ரூபாயில் நீங்கள் எத்தனை நாட்களுக்கு உங்களால் அவர்களுக்கு சாப்பாடு போட முடியுமோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. நல்லது அப்படின்னு, வாரேன் போகிறேன் அப்படின்லாம் சொல்லலை. நல்லது அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபேமிலியோடு எல்லோரும் அப்படியே கும்பிட்டுட்டு அப்படி இம்மிடியட்டாக காரில் ஏறி அவர் புறப்பட்டார். அப்போ இவர் அப்படியே மயங்கி போய் நிற்கிறார். யார்? அந்த ஆசிரம நிர்வாகி. என்னடா முருகப்பெருமானே கொண்டாந்து கொடுத்த மாதிரி இருக்குன்னு. ஏன்னா அவர் என் பெயரோ நான் எந்த ஊரோ அப்படின்றத எல்லளவும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நிர்வாகிகிட்ட கூறிட்டு அப்படியே விடைபெற்றுறார். இதற்கு பெயர்தான் தானம் அப்படின்னு சொன்னார் சாமி. அப்படியே அதை நிறைவு பண்ணுறாரு. தர்மத்துக்கு ஒரு தகவலும் தானத்துக்கு ஒரு தகவலும் சொல்கிறாரு. ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக கடலில் குளித்து எழுந்தது போல் அத்தனை 1000 பேருக்கு இருந்துச்சு. ஏறக்குறைய ஒரு 40 நிமிடங்கள் இந்த உரையாற்றினார். அதுக்கு இடைவெளியில் நிறைய ஹாஸ்யம், அதை விட்டடிக்கிறது ரொம்ப சாமிக்கு பிடிக்கும். இந்த மாதிரிலாம் நிறைய சொன்னார். அந்த விஷயங்களையும் வரும் நாட்களில் அதையெல்லாம் பகிர்ந்துக்கிடுவோம். இந்த அருள்மிகு ஸ்ரீ பழனி ஆண்டவருடைய திருக்கோவிலுக்கு நாங்கள் தொடர்ந்து ஒரு 30 ஆண்டுகளாக போனோம். அப்போ போகும்போல் நடந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்ல தயாராக இருக்கோம். இது உண்மையிலே நடந்த விஷயம். இந்த உண்மையில் பக்தி அப்படின்றது உண்மையாக உள்ளது விஷயம். அதாவது குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல குழந்தைய ஒரு 2 நாளைக்கு 3 நாளைக்கு நம்ம குழந்தைய பக்கத்து வீட்டு குழந்தைய தூக்குனா கூட அது அப்படியே வந்துடும். ஆன்மீகமும் அப்படி தான், இறைவனும் அப்படி தான்.
தொடர்ந்து அவர் அணுக அணுக நிச்சயமாக அந்த அனுக்கிரகம் கிடைக்கும். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.